வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஆனந்த் ரத்தி வெல்த். சப்சிக்வெண்டா என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் அண்டர் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 2125ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1800ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் செல் ஜோன் அப்படின்னு காட்டிக்கிட்டு ஃபண்டமெண்டலாக ஹை ரேட் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். ஸோ எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ இது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. நம்ம இந்த இடத்துல ஒரு கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்குனாக்க, 5ஆம் தேதி மார்ச் 2025 இவன் போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறான் 1:1. ஸோ இப்போ இது இபிஎஸ்லையும் சரி புக் வேல்யூலையும் சரி எல்லா இடத்துலையும் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது Q4 ரிசல்ட்டுங்கிறதுனால பேலன்ஸ் ஷீட்டும் சரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ரெண்டுத்தையும் சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அதுலேருந்து பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரிசர்வ் ஒரு 4 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டபுள் ஆயிருக்கு, 42 கோடின்னு டபுள் ஆயிருக்கு. இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபா கிட்டக்க, ஆமாம் 30 கோடி ரூபா கிட்டக்க கூட. 30 கோடி ரூபான்னு போட்டோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 5% வருதுன்னு வச்சுக்கோ. இது தோராயிரமான கணக்கு தான். ட்ரெண்ட் லைன் மாதிரி இங்கே பெர்சன்டேஜ் எதுவும் போடல. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு வரும்போது இவங்களுடைய ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸாக்டா சொல்லல, 11 கோடி ரூபா கம்மி. 200 கோடிக்கு 11 கோடி ரூபா கம்மின்னு வச்சுக்கோமே. ஒரு 200 கோடி ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 70 கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இவங்க வெல்த் அசெட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுனால ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்க வேண்டியதில்லை, வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியதில்லை. நேரடியாக நம்ம நெட் ப்ராஃபிட்டுக்கு பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ஒரு 74 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 36 ரூபான்னு இருக்கு. இந்த இபிஎஸ் போன தடவையை காட்டிலும் ஒரு 10 ரூபா கூட அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2021 இபிஎஸ் உடைய லெவல் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது சப்சிக்வெண்ட்டாக சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே புஷ்அப் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஆனால் சஸ்டெயின் ஆகணும். இப்போ நம்ம குவார்டர்லி ரிசல்ட் பார்ப்போம். இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாய்க்கு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூவில். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 14 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் உடைய லெவல் 2 ரூபா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q to Qன்னு பார்க்கும்போது குறைஞ்சு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா 3 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் ஒரு 40 பைசா குறைஞ்சு இப்போ 8 ரூபா 85 பைசான்னு இருக்கு. இயர் ஆன் இயர்னும் போது ஓகேவா இருக்கு, கூடவா இருக்கு. ஆனால் Q to Qன்னு பார்க்கும்போது கம்மியாக இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 66 ரூபா 70 பைசான்னு இருக்கு. இது நான் எப்படி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க, போன குவார்ட்டர் வரைக்கும் 133 ரூபா ப்ளஸ் இருந்துச்சு. ஸோ 1:1 போனஸ்னோன்னு 50% நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அதே 50% அட்ஜஸ்ட்மெண்ட்டை நான் இபிஎஸ்க்கும் கொடுத்துட்டோம். இப்போ இவங்களுடைய ஃபேர் ப்ரைஸுங்கிறது 232, கரண்ட் ப்ரைஸ் 1800. ஸோ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ 7.7 இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். லெஸ் தென் 2.5 லெஸ் தென் 1.5 வந்துச்சுன்னா அட்வான்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், அதனால இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லை டிக்ரீஸ் ஆச்சுனாலோ இது கொஞ்சம் கரெக்ஷன் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். இப்போ 4 குவார்ட்டருடைய ரிசல்ட்டும் வந்துட்டதுனால இபிஎஸ் உடைய டிடிஎம் 36 ரூபான்னு இருக்கு. அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 9 ரூபான்னு இருக்கு.
அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 9 ரூபா. இதில் நம்மளுடைய இன்ஃபரன்ஸ் நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 8.83. அதே மாதிரி Q4 உடைய EPS உடைய பெர்ஃபார்மன்ஸ் 8.85. இது மோர் ஆர்லெஸ் ரெண்டுமே வந்து ஒரு 2 பைசா வித்தியாசம் தான். அதனால 8.8 இருக்கு. நம்மளுடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 20 பைசா தான் அதை காட்டிலும் கூட இருக்கு. 8.8 காட்டிலும் 9 இருக்கிறதுனால 20 பைசா தான் கூட இருக்கு. இந்த 20 பைசாவை வந்து கூடங்கிறத இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணாம ஆல்மோஸ்ட் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிருச்சோ அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா இது கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. அதை தாண்டி இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இந்த எஸ்டிமேஷன்லாம் பீட் பண்ணி மேலே போகும் அப்படிங்கிற மாதிரியான ஹோப் இருந்தது அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துட்டு போகலாம். ஆனால் நம்மளுடைய நார்மல் இதில் வரும்போது நார்மலாக நம்மளுடைய இன்டர்பிரேஷன்ஸில் வரும்போது இது கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்குமோ அப்படின்னு தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. இப்போ நமக்கு EPS உடைய TTM அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தால் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு நம்மளுடைய கால்குலேஷன் பிரகாரம் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 331 466. இப்போ இவன் இதெல்லாம் தாண்டி ஒரு 2.5 மடங்கு 3 மடங்கு கூட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். நமக்கு எக்ஸ்பொனன்ஷியலில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். நான் வந்து R1 to R4 வரைக்கும் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா கீழே நான் பிரேக் பாயிண்ட்டோ சப்போர்ட் பாயிண்ட்டோ எடுக்கல. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் தாண்டி தான் மேலே ஓடிட்டு இருக்கிறான். இப்போ நமக்கு வந்து கீழே இருந்து பார்க்குறோம். R1 583 585, R2 819 822, R3 1111 1114, R4 1465 1468. இப்போ இதெல்லாம் தாண்டி தான் 2300க்கு மேலே ஹை வச்சுட்டு இப்போ கிராஜுவலாக கீழே அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கிறான். இப்போ நமக்கு வந்து கரெக்ஷன் வர்றதுக்கான ஒரு லாஜிக் பாயிண்ட் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க EPS உடைய TTM வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கும் ஆல்மோஸ்ட் பேலன்ஸ் ஆகி ஸ்டாக்னேட் லெவலில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டில் இதே மாதிரியே இந்த வித்தின் த ரேஞ்சுக்குள்ளேயே நிஃப்டியோட இதோ இல்லாட்டி மார்க்கெட் வந்து வாலட்டைல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய வெல்த் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய EV என்டர்பிரைசஸ் வேல்யூ இவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஷேர்ஸ் அதோடைய வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சமாக கீழே கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்படி வந்ததுனாக்க எவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து R4 வந்து இப்போவே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஸோ இப்போ R4 கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க R3 R2 அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்து அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.